ஸோ தங்கத்தோட விலை குறைய போகுதுன்னு ஒரே பரபரப்பாக இருக்குது, நிறைய பேச்சு அடிபடுது. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் மில்ஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு மார்னிங் ஸ்டார்ங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, தங்கத்தோட விலை நல்லா குறைஞ்சி கிட்டத்தட்ட 38% அளவுக்கு குறைய போகுது அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ இதனால் ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்டு கீழே இறங்கினதால மக்கள் பதறி போயிருக்காங்க. அடுத்தாப்புல தங்கமும் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற கவலை பாதி பேருக்கு, இன்னும் கொஞ்சம் பேருக்கு அடடா தங்கம் குறைஞ்சா தேவையில்லையே நான் போய் வாங்கலாமே அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. ஸோ தங்கம் விலை குறைய போகுதா, அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 காரணம் சொல்கிறாரு. ஒன்று உலக நியதி, எது மேலே போச்சோ அது கீழே வந்து தானே ஆகணும். அது மாதிரி தங்கத்தோட விலை மேலே போனது கீழே வரும், 40% குறைஞ்சிரும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று தங்கத்தோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா 2011 ஒரு பீக்குக்கு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்படியே சைட்வைஸ்லேயே போயிட்டு இருந்து மறுபடியும் 2020 தான் மேலே எழும்ப ஆரம்பிச்சுது. அதே மாதிரி தான் இனிமையும் தங்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்ச நாள் அப்படியே சைட்வைஸில் போயிட்டு ரொம்ப ஒரு 4-5 வருஷம் கழித்து தான் பிக்கப் ஆகும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. 3வது டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்டு குறைஞ்சாலும் சப்ளை அதிகமானாலும் தங்கத்தோட விலை குறையும். ஸோ இப்போ டிமாண்ட் ஏன் குறையும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நீங்களும் போய் கடையில் 4 கிராம் 10 கிராம் வாங்குறதாலலாம் டிமாண்ட் அஃபெக்ட் ஆகாது. இந்த உலக நாடுகளோட ரிசர்வ் பேங்க்ஸ் இருக்கும் இல்லையா, சென்ட்ரல் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பேங்க்ஸ் எல்லாம் டன் கணக்கில் கோல்டு வாங்கினாங்க போன வருஷம். எதுக்காக அப்படின்னா, அமெரிக்காவோட டாலர் ஆதிக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணி டாலருக்கு அகெயின்ஸ்டாக தங்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை வாங்கி குமிச்சு அவங்களோட பெட்டகங்கள் அப்படியே நிறச்சி வச்சுட்டாங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, போன வருஷம் நிறைய வாங்கிட்டோம், இந்த வருஷம் ஒரு 71% அளவுக்கு குறைவாக தான் வாங்குவோம் அப்படின்றாங்க. ஸோ அதனால டிமாண்ட் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் சப்ளை அதிகமாகும்னு நினைக்கிறாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை அதிகமாக இருக்குங்கிறதால ஓகே நம்ம நிறைய வெட்டி எடுத்து இந்த டைமில் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வெட்டி எடுக்கிறாங்களாம். அது தவிர இந்த தங்கத்தோட எடுக்கிற ரேட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ தங்கம் ஓர் கிடச்சிதுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தங்கம் ஒரு 10 கிராம்ஸ் அளவு அப்படி தான் இருக்கும். இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டால் நல்ல நல்ல டூல்ஸ் வச்சு அந்த ஒரு கிலோ ஓர்லேருந்து 15 கிராம்ஸ் அளவுக்கு எடுக்க முடியுது அவங்களுக்கு. அதனாலேயும் தங்கத்தோட சப்ளை அதிகமாக இருக்குது. ஸோ சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது, விலை குறையும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்டரல் சேஞ்சுமாங்க. அது மாதிரி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயே திடீர்னு ஐடி மேலே போகும், அது கொஞ்சம் கீழே வரும், ஃபார்மா ஸ்டாக்ஸ் மேலே போகும். அது மாதிரி இப்போது தங்கமும் கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு அங்கமாக போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த செக்டரல் சேஞ்ச் பிரகாரம் தங்கத்திலோட விலையிலையும் சேஞ்ச் வரும், குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி காரணங்களால் தான் தங்கத்தோட விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ தங்கத்தோட விலை ஏன் கூடுச்சு? முதல்ல பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. எப்போவுமே தங்கம் ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம லேடிஸ்க்கு, எஸ்பெஷலி இந்தியன் லேடிஸ்க்கெல்லாம் தங்கத்து மேலே ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தோட முகம் மாறிட்டே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ ஆயிடுச்சு. முந்தி நிறைய பேர் ஐயோ தங்கத்தை போய் லேடிஸ் வாங்குறாங்கன்னு கிண்டல் பண்ணவங்களாம் இப்போ அவங்களே தேடி போய் வாங்குறாங்க, ஃபண்ட் மேனேஜர்ஸ். அந்த அளவுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் எதுக்காக தங்கம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சில்வருக்காவது இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்குது, தங்கத்துக்கு அந்த யூஸே இல்லை, அதை போய் வாங்கணுமா அப்படின்னு பேசுவாங்க. இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கும் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்தாச்சு. முந்தைய ஓரளவு இருந்தது. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்த பிறகு லித்தியம் அயான் பேட்டரிஸில் தங்கம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தங்கத்தோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் ஜாஸ்தியாக போகுது. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்களாலையும் தங்கத்தோட விலை அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உலகத்தில் உள்ள கோல்டு ரிசர்வே ஒரு 10% தான் இருக்குது. 90% அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இன்னும் இருக்கிறதே ஒரே 10% தான். அதனால் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கிற பொருள் என்றைக்குமே விலை அதிகமாக தானே இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக பெரிய அளவுலலாம் குறைஞ்சிராது அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. இன்னொன்று நிறைய மக்களுக்கு இந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ நான் கோல்டு வாங்காமல் போயிட்டேன், ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் கூட தங்கம் வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஃபியர்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களாம் காத்துட்டு தான் இருக்காங்க, கொஞ்சம் குறைஞ்சா கூட அவங்க ஓடி போய் வாங்குற நிலைமையில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபோமோவாலையும் தங்கத்தோட விலை அதிகமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு நெகட்டிவ் திங் தான். நிறைய ரூபாயை பதுக்கணும், நம்ம கள்ளப்பணம் வச்சுக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு
ரூபாயாக வச்சுக்கிறத விட தங்கமாக வச்சுக்கிறது இன்னும் ஈஸி. கோடிக்கணக்கான பணத்தை ஒரு சின்ன ஒரு பாராக கூட அவங்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் தங்கத்தோட மதிப்பு என்றைக்குமே குறைய போகிறதில்ல அப்படின்னு கூட ஒரு தியரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் தங்கம் வந்து கண்டிப்பாக 100% தன்னோட மதிப்பை இழந்துடாது. அது வந்து கூடலாம் குறையலாம். ஏன்னா இன்றைக்கி டேட்டில் அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு அங்கமாக போயிடுச்சு. முந்தி மாதிரி வெறும் லேடிஸ் போடுற நகையாவோ இல்லை கோயிலில் சாமிக்கு போடுறதாவோ இல்லை. இன்றைக்கி வந்து அது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கமாடிட்டி. எப்படி ஸ்டாக்ஸ் எல்லாம் பிஹேவ் பண்ணுமோ, மேலே போகும் கீழே வரும், அதே மாதிரி தங்கமும் மேலே போகும் கீழே வரும். அதே மாதிரி பிஹேவியர் தான் நம்ம இதுக்கப்புறம் நம்ம அது மேலே எதிர்பார்க்க முடியும். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு அந்த நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியாது. தங்கம் பற்றி நமக்கு தெரியும். கண்டிப்பாக என்னைக்காக இருந்தாலும் அது 0 வேல்யூக்கு வரப்போகிறதே கிடையாது. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாதுன்னு கவலைப்படுறவங்க கூட தங்கத்தை வாங்கி விற்கலாம். அது விலை மேலே போகும்போது விற்கலாம், கீழே வரும்போது வாங்கலாம். இந்த மாதிரி இதை வந்து ஒரு சைடில் ஒரு இன்கம்க்கான ஒரு வழியாக நம்ம இதை வச்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது என்றைக்குமே அது ஓவராக 40% எல்லாம் குறையாது. நம்ம முதல்ல பேசின மாதிரி ஒரு 10% குறையும், சைட் வைஸில் போகும், 10% கூடும். இந்த வாலடைலிட்டி இதுக்கப்புறம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்காக முந்தி மாதிரி ஒரு 40%, 50%, 100% அதெல்லாம் வளருமா அப்படின்னு கேட்டால் மறுபடியும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸாம்பிள் தான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஃபோசிஸ்க்கு பார்த்தீங்க, 2000லலாம் பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போ வந்து அது நல்லா ஃபுல்லாக வளர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் அது குறைவாக தான் வளரும். அதே மாதிரி தங்கமும் ஓரளவுக்கு ஒரு விலைக்கு வந்த பிறகு வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குமே ஒழிய டோட்டலாக கீழே போய்டும் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ சில பேர்லாம் 8,000 ரூபாய் அளவுக்கெல்லாம் குறையும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஜோசியம்லாம் யாராலையும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கே ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்னு யாருக்காவது தெரியுமா? அவருக்கே தெரியுமா? தெரியாது. ஸோ அதனால் எவ்வளோ குறையும் எவ்வளோ கூடும்லாம் நம்ம கரெக்டாலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு வாலடைலிட்டி இருக்கும், குறையும் கூடும். நம்ம அதை வந்து அதோட சேர்ந்து பயணிக்க நம்ம பழகிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் என்ன இதில் எப்படி இதை வந்து நம்ம தங்கத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வசதி குறைவாக உள்ளவங்க, நம்ம கிராமத்தில் உள்ளவங்க அந்த குண்டு குழாயெல்லாம் வாங்கி மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு ஈஸியாக இம்மிடியேட்டாக எடுத்துகிட்டு போய் அடகு வைக்கவோ விற்கவோ அது ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி வாங்கக்கூடியவங்க கஷ்டப்பட்டு அதுக்கு செய்கூலியா சேதாரமா அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அது தேவை. அந்த மாதிரி அவங்க அதை வாங்கிக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் வந்து தங்கத்தை வச்சுக்கிறதுக்கு வசதி இருக்குது, ஓரளவு என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு காயின் வாங்கிக்கலாம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 5% அளவு தான் செலவு இருக்கும். செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 5% அளவு தான் செலவு இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி காயின்ஸ் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு நல்ல லாக்கர் வசதி இருக்குது, நான் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறவங்க கோல்டு பார் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல கோல்டு சங்கியாக கோல்டு ஜுவல்லரிஸ் நிறைய தங்கம் இருக்கிற மாதிரி ஜுவல்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கலாம், கோல்டு பாண்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இடிஎஃப்ல வாங்கலாம். எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேயில் வாங்கலாங்க. எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியல. சைனாவில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜிபே மாதிரி ஒரு ஆப்பில் தான் கோல்டு வாங்குறாங்கன்னு கேள்விப்படுறோம். அப்படியே போகிற போக்கில் கோல்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் ஜிபேயில் தனிஷ்கோட ஆப்பில் எல்லாம் கோல்டு வாங்கலான்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் வேலை பார்த்து கையில் ஒரு 200 ரூபாய் மிச்சம் இருந்தால் டக்குன்னு போய் நீங்கள் கோல்டு வாங்கிடலாம், 5 யூனிட் வாங்கிடலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய வந்தாச்சு. நம்மளும் இனிமேல் அது மாதிரி வாங்கலாம். கோல்டோடு சேர்ந்து பயணிக்க தான் வேணும். இதுக்கப்புறம் நம்ம அது அதிகமாக வரும்போது விற்றுட்டு கம்மியாக வரும்போது வாங்கணும். ஸோ இது மாதிரி நம்ம அதோட சேர்ந்து பயணிக்க முடியும்.